முப்படை பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PCL 2.0 வந்து பார்த்தீங்கன்னா பால்ட்டினுடைய ரிவிஷன் ஓவராலாக பார்க்கலாம். நம்ம சரி 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பால்ட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கேட்பாங்க என்ன பார்க்கலாம். அது ஒரு ரிவிஷன் கிளாஸ் மாதிரி நம்ம கொண்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் சார் இல்லை ஏகப்பட்ட சில விஷயங்கள் நான் சொல்லுவேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் சொல்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஓகேங்களா? சரி, கொஸ்டின் உள்ள போகலாம் பாருங்கள் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மக்களாட்சி மக்களுக்காக, மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ மக்கள் ஆட்சின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. டெமோக்ரஸி இந்த வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது கூட கேட்பாங்க எக்ஸாமில். சரிங்களா, எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கத்திலிருந்து வந்தது. சரிங்களா, அப்போது மக்களாட்சி என்ற சொல் எதிலிருந்து வந்தது? கிரேக்கம். சரிங்களா, கிரேக்கம். ஓகேவா? இந்த வார்த்தை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் தான் சொன்னார். சரி, அந்த ஆபிரகாம் லிங்கன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர். சரிங்களா, யார் அவர்? யுஎஸ்ஏனுடைய சரிங்களா பிரசிடென்ட். சரிங்களா, அவரோட இந்த குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. ஞாபகம் வச்சுங்க. அப்போது மக்களாட்சி என்ற சொல் கிரேக்கத்திலிருந்து கொண்டு வந்துருக்கா. ஓகேங்களா, அடுத்தது பாருங்க. இந்த ரவீந்திரநாத் தாகூர் உங்களுக்கே தெரியும். சரிங்களா, நம்மளுடைய ஜனகண மனகதி வந்து எழுதியிருப்பாரு. சரிங்களா, அந்த ஜனகண மனகதி எந்த மொழியில் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள மொழியில் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, எந்த மொழி அது? வங்காள மொழியில் எழுதியிருப்பார். தேசிய கீதம். சரிங்களா, வங்காள மொழியில் தேசிய கீதத்தை வந்து எழுதியிருப்பார். சரிங்களா, இது மட்டும் கிடையாது, பங்களாதேஷுக்கும் தேசிய கீதத்தை யார் இவர் தான் எழுதினாது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸ பந்தன் என்ற ஒரு அந்த பண்டிகை இவர் தான் கொண்டாடிப்பார் முதல்ல. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியில் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஜாலியன் வாலாபாக் படுகொலையாக எந்த பட்டத்தை துறந்துருப்பாங்க எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எந்த பட்டம்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா, அடுத்து பாருங்க சார். காந்தியடிகள். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தேச தந்தைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பால்ட்டியில் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து என்ற சொல்ல உருவாக்குறது யார் தான்? இவர் தான். கிராம பஞ்சாயத்துன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 40 கிராம பஞ்சாயத்து. சரிங்களா, இதெல்லாம் புக்கில் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, கிராம பஞ்சாயத்து அந்த விஷயத்தை உருவாக்கணும் சொல்றது யாருன்னா காந்தியடிகள் தான் சொன்னார். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. இந்த ராஜேந்திர பிரசாத் கொடுத்துருக்காங்க. அந்த ராஜேந்திர பிரசாத் யாரு? அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர், நிரந்தர தலைவர். ஓகேங்களா, அரசியல் நிர்ணய சபையினுடைய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர், அதாவது நிரந்தர தலைவர். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக இருந்தது யாருன்னா இவர் தான். ஒரு 12 வருஷம் இருந்திருப்பாரு. 1962 வரைக்குமே இருந்திருப்பார். ஓகேங்களா, ஒரு 10 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாரு. 5 ஆண்டுகள். சரிங்களா, 1962 இந்த ரேஞ்ச் வரைக்குமே. சரிங்களா, 1950 இந்த ரேஞ்சில் இருந்திருப்பார். அப்போது மிக நீண்ட காலமாக இருந்த குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்குமா? யாரை சொல்லுவோம்? ராஜேந்திர பிரசாத் தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, சரி, ஓகே சார். அப்போது இந்த மக்களாட்சி என்ற விஷயம் வந்து மக்களாட்சி ஒரு டெஃபினேஷன் கொடுத்து யார்? ஆபிரகாம் லிங்கன்றது மறக்கக்கூடாது. அவர் எந்த நாடுன்ற அளவு கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க. USA என்றது மறக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து, உலகிலேயே முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எதுன்னு கேட்குறாங்க. முதல்ல யார் ஓட்டுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நியூசிலாந்து தான் கொடுத்தாங்க. எந்த வருஷம்? 1893 கொடுத்தாங்க. முதல்ல எப்போ கொடுத்தாங்க? 1893 நியூசிலாந்தில் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சரி, நம்ம இந்தியாவில் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை சார், இந்தியாவில் வந்து பார்த்தா 2 முறை உங்களுக்கு சொல்லணும். இந்தியா வந்து பார்த்தா முதல் பொது தேர்தல் எப்போ நடந்தது? 1951 52 நடந்திருக்கும். இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை என்பது 1951 தான் கொடுத்தாங்க. சரிங்களா, ஆனால் தமிழ்நாடு என்பது ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு எப்போ கொடுத்துருப்பாங்க? 1921 நீதி கட்சி கொடுத்துருக்கோம். சரிங்களா, நீதி கட்சி தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். சரிங்களா, இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். இந்த அமெரிக்காவில் எப்போ கொடுத்தாங்க? இந்த அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 1920 தான் கொடுத்தாங்க பெண்களுக்கு வாக்குரிமை. அது மட்டும் இல்லாமல் UK, அதாவது இங்கிலாண்டில் எப்போ கொடுத்தாங்க? 1918 கொடுத்தாங்க. சரிங்களா, லாஸ்ட்டாக யார் கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். சுவிட்சர்லாந்தில் கொடுத்தாங்க. சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்கன்றது ஆன்சர் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, சுவிட்சர்லாந்தில் எப்போ கொடுத்தாங்க பெண்களுக்கு வாக்குரிமை? சரிங்களா, சுவிட்சர்லாந்து எப்போ கொடுத்தாங்கன்ற விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லணும். ஓகேங்களா, சரி, ஓகே சார். அப்போது உலகிலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து. அந்த இயர்லாம் ஓரளவுக்கு மெமரைஸ் பண்ணி வச்சுக்க. இந்தியாவில் எப்போ கொடுத்தாங்க அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதாவது USA மக்களாட்சி டெமோக்ரஸி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. பார்க்கலாம். இதோட காலம் என்பது 1789. ஓகே, ரைட்டான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, அமைவிடம் அமெரிக்க ஐக்கிய நாடு அதாவது USA. சரி, யுனைடெட். சரி, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சிறப்பு கூறுகள் மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று. ஓகேங்களா, எல்லாமே ரைட் இதில். சரிங்களா, அதில் அனைத்துமே சரின்னு வரணும். சரிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன மக்களாட்சி பெறப்படும் என்பது கிரேக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, மிக நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நாடாளுமன்றம் எது எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்தில் இருக்குது. மிக நீண்ட காலமாக. சரிங்களா, மிக நீண்ட காலமாக செயல்படக்கூடிய நாடாளுமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டில் இருக்குது? ஐஸ்லாண்டில் இருக்குது. சரிங்களா, ஐஸ்லாந்து மிக பழமையான ஒரு நாடாளுமன்றம் கூட சொல்லலாம்.
ஐஸ்லாந்தில் இருக்குது. சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்னா கட்டான்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இங்கிலாந்தில் என்ன சொல்லுவாங்க, 1215 மேக்னா கட்டா மகாசாசனம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, ஒரு ரிவிஷன் மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். அப்போ இதில் எல்லாமே கூற்றுகளுமே கரெக்ட் தான், இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தமிழ்நாட்டில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா, முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா தான். சரிங்களா, ஓகே. நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்பாங்க. நகராட்சிகள் அதிகம் உள்ள மாவட்டம் எதுனா இந்த காஞ்சிபுரம். சரிங்களா, இந்த விழுப்புரம் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. ஊராட்சி ஒன்றியங்கள். சரிங்களா, எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு? 22 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. ஒன்றியங்கள் சரிங்களா, அதிகமாக இருக்கக்கூடியது. சரிங்களா, அது கேட்பாங்க. சரி, ஓகே சார். சென்னை மாநகராட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? 1688 உருவாக்கப்பட்டது. 1688 சென்னை. சரிங்களா, சென்னை முனிசிபாலிட்டி. சென்னை வந்து முனிசிபாலிட்டி எப்போ வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1688 உருவாக்குறாங்க. ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே. விழுப்புரத்தில் வந்து 22 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. ஓகேங்களா, அதே போல நீலகிரி பெரம்பூர்ல எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டம் சார் இதில் பாருங்க, எல்லாமே 1922 தான் கொடுத்துருக்காங்க. 1992 தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஊராட்சி தினம் அதை வச்சு என்ன சொல்லுவோம், நான் என்ன பண்ணேன்னா அதை கெஸ் பண்ணோம். ஏப்ரல் 24 என்பது ஊராட்சி தினம். சரிங்களா, அப்போ ஏப்ரல் 24 1992 நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேங்களா, இது வந்து எனக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, தேசிய பஞ்சாயத்து சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? உங்களே சொல்லிட்டேன். கிராம பஞ்சாயத்துன்னு சொல்லி முதல்ல உருவாக்குறது யாரு? காந்தியடிகள் தான் உருவாக்குறாரு. ஓகேங்களா, 40 ஆண்டுகளாக தான் உருவாக்குனார். ஆனால் அம்பேத்கர் அதை ஒத்துக்கல. ஏனென்றால் அம்பேத்கர் ஏன் ஒத்துக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிகளின் பிறப்பிடம் கிராமம்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அதை மறுக்கிறார். ஓகே, கிராமம் என்பதனால் தான் நாடு பொருளாதார முன்னேற்றம் அடையும் சொல்லிட்டு காந்தி சொல்றார். இல்லை, கொள்கை மாறுபாடுகள் இருக்கு, அதுக்குள்ள போவேன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுங்க சார். ஓகேங்களா, சரி, ஓகே. இந்த ஊராட்சி தினம் சரிங்களா, இப்போ கிராம சபை கூட்டங்கள் எத்தனை டைம் கூடுறாங்க? இது மாதிரி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஓகேங்களா, கிராம சபை கூட்டங்கள் வந்து எத்தனை டைம் கூடுறாங்க? 4 டைம் கூடுறாங்கிறது உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் தமிழ்நாட்டில் 6 முறை கூடப்படுகிறது. ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும். சரிங்களா, என்னென்ன டேட்ல கூடுவாங்க முதல்ல பாருங்க. ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம். அடுத்து குடியரசு தினம் எப்போ? ஜனவரி. சரிங்களா, ஜனவரி 26. சரிங்களா, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. சரிங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா மே 1. சரிங்களா, மே 1 வந்து தொழிலாளர் தினம். இதான் நார்மலாக வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய கிராம சபை கூட்டங்கள். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா இன்னும் 2 நாள். சரிங்களா, மார்ச் 22 நீர் தினம். சரிங்களா, நவம்பர் 1 தமிழ்நாடு தினம் சொல்லுவாங்க. தமிழ்நாடு தினம் நவம்பர் 1. சரி, இந்த தினத்தை பார்த்தோன்னா மொத்தம் 6 கிராம சபை கூட்டங்கள் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கூட்டுறாங்கிறது ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ் பண்ணி கூட இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கேட்கலாம் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தில் எந்த அமெண்ட்மெண்ட் படி எந்த ஷெடியூல் இது இருக்கு, அட்டவணையில் இருக்குது அப்படின்னு கூட கேட்பாங்க. எந்த அட்டவணையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை. அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து. 12வது அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி. சரியா, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பாதசாரிகளுக்கு என்று சாலையில் கடக்கும் பகுதி எந்த ஆண்டு பிரிட்டனில் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 தான் அமைக்கப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோரி பெலிஷா என்ற ஒரு அமைச்சர் இருப்பார். போக்குவரத்து அமைச்சர் யாரு? ஹோரி பெலிஷா. அந்த விளக்கு பேர் கூட என்ன சொல்லுவாங்கன்னா பெலிஷா பேக்கன் சொல்லுவாங்க. பெலிஷா பேக்கன் அந்த விளக்கு பேர் என்னது? அவருடைய பேர்லேயே பெலிஷா பேக்கன் என்ற மின் விளக்குகளுக்கு பேர். இந்த கருப்பு வெள்ளை கூட வந்து ரோட்டில் போடுவாங்க, தான் ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க. ஜீப்ரா கிராசிங். சரிங்களா, ஜீப்ரா கிராசிங். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எப்போதுலேருந்து செயல்பட தொடங்கிய எக்ஸாம்பிள் கேட்பாங்க. 2ஆம் உலகப் போர். 2வது உலகப் போர் எப்போ நடந்தது? 2வது உலகப் போர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1939 இருந்து 45 வரைக்கும் நடந்தது. இந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி தான் ஜீப்ரா கிராசிங்கை வந்து அங்கே இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே சார். 1934 மறக்கூடாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? சரி, ஓகே. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? சரிங்களா, பிங்களி வெங்காயா. சரிங்களா, இவர் எந்த வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தை சேர்ந்தவரோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எந்த மாநிலம்? ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, சரி, ஓகே. தேசிய கொடி வந்து பார்த்தா முதல் எங்கே நெய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தா குடியாத்தம். சரிங்களா, நம்ம வேலூர் மாவட்டத்தில் குடியாத்தம் தான் முதல் நெய்யப்பட்டது. இந்த மூவர்ண கொடியை வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தினத்தன்னைக்கு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்றியிருப்பார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது இப்போ எங்கே வச்சிருக்காங்க கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அந்த தேசிய கொடியானது இப்போ புனித ஜார்ஜ் கோட்டை, தற்போது தலைமை செயலகமாக செயல்படக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டையில் சரிங்களா அந்த அருங்காட்சியகத்தில் என்ன பண்ணி அந்த தேசிய கொடியை வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கேட்பாங்க, இது ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து பாருங்க. இந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்த பங்கிம் சட்டர்ஜி என்ன பண்ணாரு? தேசிய பாடல் வந்தே மாதரத்தை எழுதியிருப்பார். வந்தே மாதரம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த மடம். சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் எப்பவுமே கேட்டுட்டே இருக்காங்க. ஆனந்த மடம் என்ற இதில் வந்து நாவல் பார்த்தீங்கன்னா இந்த வந்தே மாதம் எழுதப்பட்டிருக்கும்.
சரிங்களா. பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து பார்த்தா வந்தே மாதரம் நூலை எழுதியிருக்காரு. ஓகேங்களா. சார் இந்த காந்தி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம், விட்டுலாம். அடுத்து ஜவஹர்லால் நேரு பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேருடைய குறிக்கோள் தீர்மானம், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் முகவுரை பிராம்பல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த முகவுரை கொண்டு வரது முக்கியமான காரணமாக இருந்தது எதுனா நேருடைய குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா. குறிக்கோள் தீர்மானம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. குறிக்கோள் தீர்மானம், நேருடைய குறிக்கோள் தீர்மானம், அதாவது முகவுரை பிராம்பல் சொல்லக்கூடிய முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரது முக்கியமான காரணமாக இருந்த யார்? இந்த நேரு தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிக நீண்ட காலமாக இருந்தக்கூடிய ஒரு பிரதமர். ஓகேங்களா. ஒரு 16 வருஷம் இருந்தார் அவர். 16 வருஷம் 286 நாட்கள் இருந்துவார். ஓகே. அப்போ ரொம்ப நீண்ட காலமாக இருந்த பிரதமர் யாருன்னு சொல்லும்போது யாரை சொல்லணும்? ஜவஹர்லால் நேரு தான் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் முதலில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அவர் மீது தான் கொண்டு வந்தப்பட்டது. ஆனால் அது தோற்கடிக்கப்பட்டது. சரிங்களா. ஜவஹர்லால் நேரு அதில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஜெயிச்சிருப்பாரு. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்க? நவீன இந்தியாவின் சிற்பின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லுவாங்க? பஞ்சசீல கொள்கையை கொண்டு வந்தவர் யார்? இவர் தான் கொண்டு வந்தார். ஓகேங்களா. அடுத்து வேற என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற சில விஷயங்கள் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவரை ஆசிய ஜோதின்னு கூட சொல்லுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தா அந்த அணிசேரா கொள்கை இதை நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பார். ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஜவஹர்லால் நேரு பற்றி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் இந்த குறிக்கோள் தீர்மானன்றது மறக்கவே கூடாது. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை வைத்து தான் என்ன பண்ணாங்க? முகவுரையானதே திருத்தப்படும், முகவுரையானதே கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா. சரி, ஓகே சார். சார் அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய மொத்த உறுப்பினர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. மொத்த உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 389 பேர். சரி, ஓகே. இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்தது? ஃபர்ஸ்ட் கூட்டம். சரிங்களா. ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்போ நடந்தது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. டிசம்பர் 9 சரிங்களா 1946. சரிங்களா. அடுத்து ரெண்டாவது கூட்டம். சரிங்களா. ரெண்டாவது கூட்டம் எப்போ நடந்தது? டிசம்பர் சரிங்களா 11, 2 நாள் கழிச்சு 1946. சரிங்களா. மூன்றாவது கூட்டம் சரியா தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடந்தது? இதே தான், டிசம்பர் 2 நாள் கழிச்சு 13, 1946. உங்களுக்கே தெரியும், இந்த முதல் அரசியல் நிர்ணய தற்காலிக தலைவராக யாரை சேர்ந்திருப்பாங்க? சச்சிதானந்த சின்ஹாவை சேர்ந்திருப்பாங்க. அவர் மறுநாளே செத்து போயிடுவார். அதுக்கடுத்து நிரந்தர தலைவர் யார் இருப்பாங்க? ராஜேந்திர பிரசாத் வந்து இருப்பார். ஓகேங்களா. அடுத்து வந்து அந்த 13 அன்னைக்கு என்ன பண்ணா குறிக்கோள் தீர்மானம் வந்து கொண்டு வந்திருப்பார். யார்? நேரு வந்து கொண்டு வந்திருப்பார் குறிக்கோள் தீர்மானம். சார் இதெல்லாம் வந்து படிச்சு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. புதுசாக படிக்கலாம் விட்டுருங்க. ஏற்கனவே படிச்சவங்களுக்கு நல்ல ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கூட்டங்கள்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா. இந்த கூட்டத்தில் பாருங்க மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருக்காங்களா. சரி, இதில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சார் 15 பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. 15 பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சில கவுண்ட்லாம் கேட்பாங்க சார், அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 292 பேர் பார்த்தீங்கன்னா மாகாணங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். ஓகேங்களா. 93 வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்க பலுச்சிஸ்தான் சார்பாக ஒருத்தர். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து ஆணையர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர். சரிங்களா. அது கவுண்ட் பண்ணுங்களேன். 2, 3, 6, 9. சரிங்களா. சரிங்களா. 389 வருதா பாருங்க. சரிங்களா. அப்போ சரி, ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அந்த 389 பேர் எப்படி வந்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். சரி, அடுத்து வந்து பார்க்கலாம் இதில் எத்தனை பேர் சைன் பண்ணாங்களோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா. 284 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணாங்க. சரிங்களா. அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய கூட்டமானது எப்படி எத்தனை டைம்லாம் நடந்தது கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எத்தனை திருத்தங்கள் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2473 திருத்தங்கள் பண்ணாங்க. திருத்தங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. 60க்கு மேற்பட்ட நாடுகள் இருந்து பார்த்தீங்கன்னா 60க்கு மேற்பட்ட நாடுகள் இருந்து இந்த கான்ஸ்டியூஷன் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் 64 லட்சம் ரூபாய் ஆச்சு இதுக்கு. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா. அந்த கான்ஸ்டியூஷன் எழுதுறது எவ்வளோ செலவாச்சு கேட்டால் 64 லட்சம் ஆச்சு. சார் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம். சரிங்களா. 2 ஆண்டுகள். சரிங்களா. 11 மாதம். சரிங்களா. 18 நாள். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எப்பவுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை ஞாபகம் வச்சு எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க சொன்னால் 15 பேர் இருக்காங்கிறது பார்த்தீங்கன்னா பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. ஓகேங்களா. நிரந்தர தலைவர் யாரு, தற்காலிக தலைவர் யாரு, குறிக்கோள் தீர்மானத்தை யார் கொண்டு வந்தாங்கன்ற அளவுக்கு தெளிவாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை நிரந்தர குழு தலைவர் யார்? சரிங்களா. பாருங்க, நிரந்தர குழு தலைவர்னா யார் சொல்லணும்? நீங்க டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நீங்க சொல்லணும். ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த அம்பேத்கர் யார்? வரைவு குழுவுடைய தலைவர், டிராப்டிங் கமிட்டி. வரைவு குழுவுடைய தலைவர் யார்? இவர் தான். சரிங்களா. எப்போ உருவாக்கப்பட்டது? ஆகஸ்ட் சரிங்களா 29, 1947 வந்து பார்த்தீங்கன்னா அதை உருவாக்கியிருப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. அடுத்து பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேந்திர பிரசாத் உங்களுக்கு நீண்ட காலமாக இருந்தார் சொல்லிட்டேன். ராதாகிருஷ்ணன் யார்? இவர் தான் வந்து பார்த்தா தினமானது ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா. செப்டம்பர் 5. அக்டோபர் 5 வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டீச்சர்ஸ் டே. ஓகேங்களா. தேசிய ஆசிரியர் தினம்னா செப்டம்பர் 5 நீங்கள் சொல்லணும். அவருடைய பர்த்டே அன்னைக்கு. இந்த ராதாகிருஷ்ணன் உங்களுக்கே தெரியும் சார், இவர் தான் வந்து பாரத ரத்னா விருது கூட வாங்கியிருப்பாரு 1954. ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், வெங்கடராமன் இவங்க 3 பேரும் சேர்ந்த தமிழர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா.
சரி ஓகே சார். அதுவும் இல்லாமல் இந்தியாவினுடைய முதல் சரிங்களா துணை குடியரசுத் தலைவர் யார்? இந்த ராதாகிருஷ்ணன். ஒரு நீண்ட காலமாக உங்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் இருந்திருக்காரு. ஓகேங்களா. அப்போ நினைந்த குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது மறக்கவே கூடாது. ஓகேங்களா. சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று சொன்னவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அது யார் சொன்னது அப்படின்னு வி.எஸ். சுமித் தான் சொன்னார். இனங்களின் அருங்காட்சியகம் சொன்னது யார்? இதுதான் சொல்லியிருக்காரு. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் என்ன சொல்லிப்பாரு? இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தி பற்றி சொல்ல அப்படின்னு பார்த்தா இந்த அகிம்சை தினம் சொல்லுவாங்க. அக்டோபர் 2 அகிம்சை தினம் 2007 அன்னைக்கு பார்த்தோன்னா UNO ஐநா வந்து பார்த்தோன்னா அகிம்சை தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. இந்த PN ராவ் யாரு? சட்ட ஆலோசகர். சரிங்களா. கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கான ஒரு சட்ட ஆலோசகர். சரிங்களா. ஆலோசகர் ஞாபகம் வச்சுங்க. நம்மளுக்கு பாரதியார் பற்றி தெரியும். ஆடுவோமே பல்லு பாடுவோமே சரிங்களா, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோம்னு ஒரு பாட்டு வரும். சரிங்களா. அந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாடுறது இவர் தான். அதை வந்து ஃபேமஸ் பண்ணது யாரா? TK பட்டாமால் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடி இந்தியா ஃபுல்லாக ஃபேமஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு இது படித்து வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சரி, அடுத்து பாருங்க நடனங்களை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு உங்களே தெரியும். கரகாட்டம், பொம்மலாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம் எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வருது மேக்ஸிமம் போட்டுலாம். சரிங்களா. அடுத்து பாருங்க அசாம் வந்து பார்த்தீங்கன்னா பிகு. ஓகேங்களா. பஞ்சாப் வந்து பாங்க்ரா. இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கேரளா மோகினியாட்டம் தெய்யம். இது வந்து ஆஃபீஸ் வந்து பார்க்கும்போது 4-3 சரிங்களா இதாக வரும். சரிங்களா. அந்த கேரளாவுக்கு வந்து நோன்னா சொல்லுவாங்க தெய்யம். இன்னும் சில நடனங்கள்லாம் இருக்குது. சரிங்களா. அதில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. கூமர் டான்ஸ் எங்கே ஆடுவாங்கன்றது சொல்லுங்கள். கூமர். சரிங்களா. கார்பா தாண்டியா இதெல்லாம் எங்கே ஆடுவாங்கன்றது சொல்கிறீங்க கமாண்டில். சரிங்களா. அதெல்லாம் எக்ஸாமில் கேட்க வேண்டிய ஏரியா. ஓகேங்களா. அடுத்து ராசலீலா இது எங்கே ஆடுறான்னு கூட சொல்லுங்கள். ஓகேங்களா. அதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. இதெல்லாம் எந்த இடத்துல ஆடுறான்னு கமாண்டில் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார். அடுத்து நெல்சன் மண்டலே வந்து பார்த்தீங்கன்னா சிறையிலிருந்து விடுதலை ஆன ஆண்டு எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. 1990 தான் எதுவும் ஆனார். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இவர் எத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சிறையில் இருந்துப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ஆண்டுகள் சிறையில் இருந்திருப்பார். சரிங்களா. 27 ஆண்டுகள் இருந்திருப்பார். இது யார் ரிலீஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளர்க்கு. அந்த அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பார். அமெரிக்காவை சேர்ந்த சரிங்களா கிளர்க். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவரும் ஞாபகம் வச்சுங்க. கிளர்க்கு தான் அவர் ரிலீஸ் பண்ணியிருப்பார். இந்த நெல்சன் மண்டலே வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு இனவெறி பாகுபாட்டுக்கு எதிராக போராடி சிறை சென்றவர். ஓகேங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. அப்போது இந்த 1990 வச்சு வேற என்ன சொல்லலாம்? 1990 வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அம்பேத்கர் நம்முடைய முதல் சட்ட அமைச்சர். ஓகேங்களா. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை ஏற்றிருந்த யார்? அவர் தான். சரிங்களா. அது மாதிரி சொல்கிற வந்து அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல எப்போ வாங்கினார்? பாரத் ரத்னா. இந்தியாவுடைய மிக உயர்ந்ததான பாரத் ரத்னா 1990 தான் சார் வாங்கினார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா. நான் மறக்கவே கூடாது. ஓகேங்களா. சார் அடுத்து எந்த அரசாங்கம் சட்டப்பிரிவுகள் சமத்துவத்தை அளிக்கிறதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா. ஒன்றும் இல்லை, அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகள் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USA அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க. சரிங்களா. அடிப்படை உரிமைகள் மொத்தம் கான்ஸ்டியூஷன் ஏற்றும் போது எத்தனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் 7 இருந்தது. இப்போ எத்தனை இருக்குன்னா 6 தான் இருக்குது. தற்போது கரண்ட்ல எவ்வளோ இருக்குது? 6 தான் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைன்றது என்னது? 14 to 18. சரிங்களா. சமத்துவ உரிமை சொல்லுவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க? சுதந்திரத்துக்கான உரிமை, சுழலுக்கான உரிமை இதெல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா. இதெல்லாம் இந்த கமாண்டில் நீங்கள் சொல்லணும். தெளிவாக பொறுத்துகளை கேட்பாங்க. சரிங்களா. சுதந்திரத்துக்கான உரிமை என்ன, சுழலுக்கான உரிமை என்ன, சமயம் மற்றும் சார்பற்ற உரிமைகள் சொல்லுவாங்க. அது கல்வி மற்றும் உரிமைகள். சரிங்களா. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமைகள் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமைனா 32. இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேட்பாங்க. அப்போது இது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகே சார். இந்த 14வது ஆர்டிகல்னா சொல்லுது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லுது. ஓகேங்களா. 15வது ஆர்டிகல்னா சார் சொல்லுது சரிங்களா ஜாதி சமயம் இனம் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. 16 சொல்லுது சரிங்களா அரசு வேலை வாய்ப்பில் எல்லாருக்கும் சம வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. 17 வந்து என்னது? தீண்டாமை ஒழிப்பு. சரிங்களா. அடுத்து 18 என்னது? பட்டங்களை துறக்க வேண்டும். சரிங்களா. இந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுங்க சார், எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா. அப்போது இதனுடைய இந்த பிரிவுகள் இந்த 7 சொன்னிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் தூக்கிட்டு இருப்பாங்க, சொத்து உரிமை தூக்கிட்டு இருப்பாங்க. மிச்சம் இந்த 6 உரிமைகளுக்கான ஆர்டிகல் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் சொல்கிறேன், ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் ஒரு கட்சி முறையானது காணப்படாத நாடு எது அப்படின்னு கேட்குறான். சரி, ஒரு கட்சி முறை. சரிங்களா. அந்த ஒரு கட்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா சீனாவிலும் இருக்குது, வடகொரியா, கியூபா எல்லாத்துலேயும் வருது. அமெரிக்காலாம் கிடையாது. சரிங்களா. அந்த அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இரு கட்சி ஆட்சி முறை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கும், இன்னொன்று எதிர்கட்சியாக இருக்கும். அதுக்கடுத்து இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லணும் எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. இங்கே வந்து இரு கட்சி ஆட்சி முறை தான். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல கட்சி ஆட்சி முறை. சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா. எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
தேசிய கட்சியாக அங்கீகாரம் பெற மக்களவை மற்றும் மாநிலவை சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் எவ்வளவு பெற வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. செல்லத்தக்க வாக்குகளில் 6% ஓட்டை வந்து அவங்க வாங்கணும். அப்போ தான் வந்து தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்படும். ஓகேங்களா? அவங்க புக்கில் கொடுத்துருப்பாங்க. தேசிய கட்சிக்கான ஏகப்பட்ட விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாநில கட்சி என்னென்ன விஷயங்கள் இருக்குலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை தேசிய கட்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக் படி டேட்டா படி பார்த்தீங்கன்னா 7 கட்சிகள் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரீசெண்டான சர்வே படி பார்த்தீங்கன்னா 6 கட்சிகள் தான் தேசிய கட்சிகளாக இருக்குது. ஒரு ரீசெண்டான கரண்ட் அஃபேரில் கேட்கும்போது போடுங்க. சரிங்களா? தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குது? 6 தான் இருக்குது. உங்கள் புக்கு டேட்டா படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கொடுத்துருப்பாங்க. சரி, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? இதோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அப்போ அந்த தேர்தல் என்பது எதில் இருந்து வந்தது கேட்பாங்க. சரியா? தேர்தல் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ சார் உருவாக்கப்பட்டது? ஜனவரி 25, 1950 உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ஜனவரி 25, 1950 உருவாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம் தேர்தல் ஆணையம். சரி, தேர்தல் ஆணையம் தலைமையிடம் எங்க இருக்கு? புதுடெல்லியில் இருக்கு. சரி, தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் எங்க இருக்கு? கோயம்பேட்டில் இருக்கு தலைமையிடம். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ 6% ஓட்டு வாங்கினா தான் அவங்க தேசிய கட்சியாகவே அங்கீகரிக்க முடியும். ஒரு 3 மாநில தேர்தலில் அது நடக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். எதிர்கட்சி தலைவர் பெறும் அந்தஸ்து என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? எதிர்கட்சி தலைவர் பெறக்கூடிய அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் அமைச்சர் தான். சரிங்களா? சரி, ஒன்றும் இல்லை சார். எதிர்கட்சி ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை சார், ஒரு 10ல் 1 பங்கு சீட்டு அங்கே வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினாதான் அவர் எதிர்கட்சி தலைவர். ஓகேங்களா? இது வரைக்குமே பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மோடியினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு. 2 வருஷமே பார்த்தா எதிர்கட்சி தலைவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா 10ல் 1 பங்கு ஓட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 1 பங்கு சீட்டை கூட யாரும் பிடிக்கல. சரிங்களா? இப்போ வந்து காங்கிரஸ் இருக்காங்க, அவங்களும் 10ல் 1 பிடிக்கல. ஓகேங்களா? அப்போ 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருந்தால் தான் அவங்க எதிர்கட்சி ஆக முடியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அந்தஸ்து கொடுக்குறாங்க பாருங்க, கேபினெட் அமைச்சர் என்ற ஒரு அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? கேபினெட் அமைச்சர்னா உங்களுக்கே தெரியும் சார், பாதுகாப்பு, நிதி, வெளியுறவுத்துறை, உள்துறை, இதான் முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க. அதான் கேபினெட் அமைச்சர்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்போ எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட் அமைச்சர். இப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் யார் இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். சென்ட்ரலில் யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்த மாதிரி வயதுகள்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. குடியரசுத் தலைவருடைய தகுதியின் வயது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒன்றில் சார், ஒரு குடியரசுத் தலைவர் அப்படின்னா அவர் வந்து 35 வயசு நிரம்பியிருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்திய குடிமகனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவர் மக்களவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களவை லோக்சபாவிற்கான ஒரு தகுதியை அவர் பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் ஆதாயம் தரக்கூடிய பதவியில் இவர் பதவி வைக்கக்கூடாது. அப்படியே வந்து இது பண்ணாலும் அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் என்ன பண்ண ஒரு எலெக்ஷனில் வந்து பார்த்தா நிற்க முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே சார். இந்த 25ன்றது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி, ஒரு லோக்சபா இருக்கக்கூடிய எம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னா 25 வயசுல இருந்தால் நிற்கலாம். சரிங்களா? அது எம்எல்ஏ அவனுடைய வயசு அதுதான். சரிங்களா? எம்எல்ஏ எம்பிக்கு வந்து 25. இந்த 30 வந்து சட்ட மேலவை. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா இதெல்லாம் வந்து 30 வயசு இருக்கணும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க சார். அந்த 18 என்பது வாக்களிக்கும் வயதுன்றது மறக்கக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அப்போ இந்த 35 வயதுன்றது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு 35 வயசு தான். துணை குடியரசுத் தலைவருக்கு 35 வயசு தான். ஆனால் அவர் மாநிலவையினுடைய உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். மாநிலங்கள் அவை உறுப்பினருக்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். யாரு? துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கான தகுதியை அவர் பெற்றிருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி வந்து இது பண்ணி கூட கேட்கலாம். சில ஆளுநர் ஆகிறதுக்கு 35 வயசு தான் இருக்கணும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தலைமை நீதிபதியினுடைய இதுவும் வயது நான் கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து தலைமை நீதிபதி அப்படின்னு சொல்லும்போது பாருங்க, ஆப்ஷன் பாவம் 62 தான் வரணும். இது வந்து உயர் நீதிமன்றம். சரிங்களா? ஹைகோர்ட். உயர் நீதிமன்றத்துக்கு 62. சரி, உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து எவ்வளோ? 65 வயது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இது வந்து நான் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. சரிங்களா? அப்போ உயர் நீதிமன்றம் 62, உச்ச நீதிமன்றம் என்னது 65 மறக்கவே கூடாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ஆகாசவாணி எந்த ஆண்டு ஒளிபரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. இது 1956 பண்ணாங்க. சரிங்களா? இந்த 1936 அகில இந்திய வானொலி. சரிங்களா? அதை வந்து ஒளிபரப்பு பண்ணிப்பாங்க. சரி, நான் ஒரு விஷயம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1453 வந்து பார்த்தீங்கன்னா அச்சு இயந்திரம். சரிங்களா? குட்டன்பர்க் என்று பார்த்தீங்கன்னா அச்சு இயந்திரம் கண்டுபிடிச்சிப்பார். குட்டன்பர்க் அச்சு இயந்திரம். சரிங்களா? இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அப்போ வந்து 1956 என்பது ஆகாசவாணி மறக்கக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார், மாநில அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அரசின் தலைவர் யாருன்னா மாநில ஆளுநர் தான். என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க,
மாநில அரசின் தலைவர்னா நீங்க ஆளுநர் சொல்லணும். மாநில அரசாங்கத்தின் தலைவர்னா யாரை சொல்லணும்? முதல்வர், முதலமைச்சர் தான் நீங்க சொல்லணும். இவர் வந்து அரசாங்கத்தின் தலைவர், கவர்மெண்ட், அரசாங்கம். அரசாங்கம் என்பது மாறக்கூடியது, அரசு என்பது மாற முடியாது. ஓகேங்களா? அரசு என்பது மாறாது, அரசாங்கம் என்பது மாறிக்கொண்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே சார். இந்த ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆளுநர் நியமிக்க மாட்டாங்கன்னா அந்த சொந்த மாநில அதை நியமனம் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய நிர்வாக அதிகாரங்கள் எந்த ஆர்டிகல் சொல்லுது? உங்க புக்ல கொடுத்த விஷயம் 154ல 1 அவருடைய நிர்வாக அதிகாரங்கள். சரிங்களா? நிர்வாக அதிகாரம் 153 ஆளுநரை பத்தி தான் சொல்லுது. 154 அவருடைய நிர்வாக அதிகாரங்களை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு இப்ப தமிழிசை சவுந்தரராஜனை எடுத்துப்போம். அவங்க வந்து 2 மாநிலத்தில் இருக்காங்க. ஒன்று புதுச்சேரிக்கு இருக்காங்க, தெலுங்கானாவும் இருக்காங்க. சரிங்களா? அப்போ அது மாதிரி போறதுக்கான ஆர்டிகல்லாம் பார்த்தீங்கன்னா 158ல 3A இந்த ஆர்டிகல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 ஸ்டேட்டுக்குமே அவங்க இருக்கலாம். சரிங்களா? 2 ஸ்டேட்டுக்கு இருக்கலாம். ஆனால் சம்பளத்தை வந்து அந்த 2 ஸ்டேட் ஆனது பிரித்து கொடுக்கணுன்ற மாதிரி விஷயம் சொல்றது ஆர்டிகல் இது 158ல 3A. இது எந்த அமெண்ட்மெண்ட் படி கொண்டு வரப்பட்டது கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா? 1956வது வருஷம். சரிங்களா? 7வது அமெண்ட்மெண்ட். சரிங்களா? அரசமைப்பு சட்ட திருத்தம் படிதான் என்ன பண்ணாங்க, இது மாதிரி விஷயங்களை கொண்டு வராங்க. ஓகேங்களா? அப்போ அரசின் தலைவர் யார்? இவர் தான். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து 356 படி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை செய்பவர் யார்? ஓகேங்களா? 356 படி மாநிலத்தில் செய்யறது யாருன்னா ஆளுநர் தான் பண்ணுவார். என்ன விஷயம்னா உங்களுக்கே தெரியும் சார், ஒரு மத்திய அரசினுடைய ஒரு பிரதிநிதியாக மாநிலத்தில் செயல்படக்கூடியவர் தான் ஆளுநர். ஓகேங்களா? அப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணா ஒரு குறிப்பிட்ட ஆளை தான் ஆளுநர் நியமனம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஆளுநரை நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த மாநில அரசாங்கத்தினுடைய ஆலோசனை கேட்டு தான் அங்கே நியமனமே பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் 356 மாநில நெருக்கடி நிலை இது வந்து ஏற்படுத்தப்படும் போது இங்க யார் பார்த்துப்பாருன்னா ஆளுநர் தான் எல்லா விஷயம் பார்த்துப்பாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம சார் உங்களுக்கு தெரியும் நெருக்கடி நிலை சொல்லலாம். 352 தேசிய நெருக்கடி நிலை. தேசிய நெருக்கடி நிலை. சரிங்களா? 356 என்னது? மாநிலம். சரியா? 356. 360 எது? நிதி நெருக்கடி நிலை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நிதி நெருக்கடி நிலை நம்ம இந்தியாவில் பண்ணிருக்காங்களா? கிடையாது. ஓகேங்களா? இந்த தேசிய நெருக்கடி நிலையில வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் பண்ணியிருக்காங்க. எப்போ பண்ணியிருக்காங்க? 1962, 1971, 1975. சரிங்களா? 3 வருஷம் பண்ணியிருக்காங்க. இந்த வந்து ஞாபகம் வச்சுக்கணும். கேரளா மற்றும் மணிப்பூர்ல அதிகமாக 9 முறை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க புக்ல, அதை படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா? சரி, தமிழ்நாட்டில் எத்தனை முறை பண்ணாங்க? 4 முறை பண்ணியிருக்காங்க சார். நெருக்கடி நிலையே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது மாதிரி விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் பத்தி வேற என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவசர நிலை சட்டம் சொல்லுவாங்க. அது எப்போ கொண்டு வரப்படுதுன்னா இந்த ஆர்டிகல் படி சரிங்களா 213 அவசர நிலை. அவசர நிலை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 213. சரிங்களா? அதுவே சென்ட்ரல் கவர்மெண்ட் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா 123 குடியரசுத் தலைவர். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து மாநில சட்டமன்றத்தில் ஆளுநரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்தியர்கள் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? சார் ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஒருத்தர் தான். சரிங்களா? நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியர் நியமிக்கிறது ஆளுநர் தான் நியமிப்பாரு. சரி, நம்ம இதில் சட்ட மேலவை இருக்கா? கிடையாது. ஆனால் சட்ட மேலவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நியமனம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் ஒருத்தர். சட்ட மேலவைகள் வந்து பார்த்தீங்கன்னா 6ல் ஒருத்தர் இந்த ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுவார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 6ல் 1 இருந்து நீங்கள் மறக்கவே கூடாது. இப்போ ஒரு சட்ட மேலவை உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ கூடிய கவுண்ட், இந்த எம்எல்ஏ கவுண்ட்ல 3ல் 1 பங்கு உருவாக்கணும். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஞாபகம் சட்ட மேலவர்களுடைய எண்ணிக்கை என்ன இருக்கணும்? சட்டப்பேரவை இருக்கக்கூடிய எண்ணிக்கையிலிருந்து 3ல் 1 பங்கு இருக்கணும். ஓகேங்களா? நம்ம தமிழகத்தில் சட்டப்பேரவை இருக்கா? சட்டப்பேரவை இருக்கு. சட்ட மேலவை இருக்கானா? கிடையாது. ஓகே, அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீல் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து மாநிலத்தில் பண்றாரு. சரி, சென்ட்ரல் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? ராஜ்யசபாவில் எத்தனை பேர் பண்ணுவாரு? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? மக்களவையில் எத்தனை பேர் பண்ணுவாருன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த கொஸ்டின் போவோம். அடுத்து பாருங்க, ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் எவை அப்படின்னு கேட்கிறாங்க. ஈரவை என்றால் சட்டமன்ற பேரவை, சட்டமன்ற மேலவை ரெண்டுமே கொண்டு இருக்கணும். இப்போ பாருங்க, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இது எல்லாத்துலயுமே இருக்கு. ஜம்மு காஷ்மீர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா முன்ன புக்ல கொடுத்த விஷயம் எல்லாமே 7 மாவட்டங்கள் 7 மாநிலங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறது நாவோ 6 தான் கரெக்ட். சரிங்களா? புக்ல மாத்திட்டாங்க டேட்டாவை, 6ன்றது தான் கரெக்ட். ஓகேங்களா? இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பிரிச்சாங்க? ஜம்மு காஷ்மீர் லடாக் அண்ட் யூனியன் பிரதேசமா அது பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாநிலங்கள் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்கு. யூனியன் டெரிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? 8 இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த விஷயங்களை கூட எங்க எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? அப்போ
ஈரவை கொண்ட சட்டமன்றங்கள் எத்தனை இருக்குன்னா 6ன்றது மறக்கவே கூடாது. சரிங்களா, இந்த 2 தான் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. இந்த அனைத்தும் சரிங்களா விட்டுலாம், ஏன்னா அது ஜம்மு காஷ்மீர் வந்து இப்போ கிடையாது, அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அப்போ ஈரவை சட்டமன்றங்கள் 6, இந்த இதுவும் கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, ஒரு பொருந்தாத எதை தேர்வு செய்கின்ற மறுபடியும் இந்த மாதிரி எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து பாருங்க, மாநில சட்டமன்றத்தின் அதிகபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறான். சரிங்களா, ஒன்றும் இல்லை சார், 500க்கு மிகாமல் இருக்கணும். சரிங்களா, 60லிருந்து 500 வரைக்கும் இருக்கணும். மினிமம் 60 இருக்கணும், மேக்ஸிமம் 500 இருக்கணும். அதுக்குள்ள தான் சட்டமன்றத்தினுடைய எண்ணிக்கையே இருக்கணும். சரி, உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 234 சரிங்களா எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, 234 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இது வந்து எம்எல்ஏக்கள். சரி, லோக்சபா எம்பி எத்தனை கூட கேட்பாங்க. லோக்சபா எம்பி எத்தனை பேர்? 39 பேர் லோக்சபா எம்பி. சரிங்களா, புதுச்சேரி ஒன்று சேர்த்து 40 நம்ம இதில் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இது லோக்சபா. சரி, ராஜ்யசபாவுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவுண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சரி ஓகே சார். அந்த சட்ட மேலவையின் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பேர் இருக்கணும் கம்பல்சரி. அதாவது 3ல் 1ன்னு சொல்லிட்டேன், சட்டமன்றத்தில் 3ல் 1, அதில் 40 பேர் இருக்கணும் கம்பல்சரி சட்ட மேலவை. அப்படி இருந்தால் தான் சட்ட மேலவையானது உருவாக்கப்படும். சரிங்களா, அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சரி ஓகே சார். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இதில் சம்மந்தப்பட்டு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த லோக்சபாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க, ராஜ்யசபாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, இதெல்லாம் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. சரிங்களா, எத்தனை உறுப்பினர் இருக்காங்கன்னா 543 பேர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்து வந்து 2 பேர் என்ன சொல்லுவாங்க, ஆங்கிலோ இந்தியர்கள் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 238 பேர். சரிங்களா, ராஜ்யசபாவில் ப்ளஸ் 12 கூட்டினா ஒரு 250. சரிங்களா, 250. இந்த 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. இதில் 2 பேர் நியமனம் பண்ணுவார். மற்ற டோட்டலாக இதில் சொன்னா ப்ளஸ் 2 போட்டால் என்ன வரும், 545 மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அந்த மாதிரி கவுண்ட்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம். சரிங்களா, குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகள் பரிந்துரை செய்யப்படுதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஒன்றும் இல்லை சார், பிறப்பால் குடியுரிமை பெறுதல், வம்சாவளி குடியுரிமை பெறுதல், பதிவு செய்தல், பிரதேசங்களை இணைத்தல். சரிங்களா, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அனைத்துமே சரிதான். சரிங்களா, 5 முறை மூலமாக பெற முடியும். சரிங்களா, பெறுதல் குடியுரிமை. இழத்தல் என்பது 3 முறை மூலமாக இழப்பு. சரிங்களா, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்டே ஞாபகம் வச்சுங்க. குடியுரிமை திருச்சட்டம் 1955, இது மறக்கவே கூடாது. ஓகேங்களா, ஓகே, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த எல்எம் சிங்வி கமிஷன். இந்த எல்எம் சிங்வி கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் பற்றி கொண்டாடுறத பற்றி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அப்போ பெறுதல் என்பது 5, ஏத்தல் என்பது 3 மறக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார், பிஐஓ முறை ஓசிஐ உடன் இணைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. பிஐஓ என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது இந்தியாவினுடைய பூர்வ குடிமக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்போ ஓசிஏன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அது கார்டு ஓடர்னு சொல்லுவாங்க. அதோட எப்போ இணைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஜனவரி 9. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 9ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சொல்லுவாங்க. பிரவேசி பாரத திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915 ஜனவரி 9. அதுக்காக தான் பிரவேசி பாரத திவாஸ் தினமானது கொண்டாடப்படுகிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமானது எப்போது கொண்டாடப்படும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஜனவரி 9 மறக்கவே கூடாது. ஓகேங்களா, 2015 சரிங்களா ஜனவரி 9. ஒரு 100 வருஷம் கழிச்சு என்ன பண்ணிருக்காங்க, அந்த பிஐஓன்றது ஓசியோட இணைச்சிருக்காங்க. சரிங்களா, அதனால வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். செகுலரிசம் என்ற மதத்தை, இந்த பதத்தை உருவாக்கியவர் யார்? சரிங்களா, இந்த பதத்தை வந்து உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இந்த பதத்தை உருவாக்குனது யார் பாருங்க. சரிங்களா, ஜார்ஜ் ஜேக்கப் ஹேலக். சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குனார். இவர் தான் அதை வந்து உருவாக்குனார். செகுலரிசம் என்பது ஒரு என்ன வேர்டுன்னு கூட கேட்பாங்க. என்ன வேர்டு? லத்தீன் வேர்டு. என்ன வேர்டு இது? லத்தீன் வேர்டுன்னு கூட கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்து வந்து பாருங்க வேற என்ன விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவினுடைய முதல் துணை பிரதமர். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இவருடைய 10 வழி சத்தியாகிரகம் வந்து இவர் தான் தலைமை நினைப்பார். அந்த 10 வழி சத்தியாகிரகத்தினுடைய ஈரா வந்து கமாண்ட்ல சொல்றீங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து, சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள், இந்தியா நமது வீடு என்று கூறியவர் யார்? இது யார் சொன்னது? இக்பால் தான் சொன்னார். சரிங்களா, இக்பால் தான் அந்த விஷயத்தை சொல்றாரு. சரி ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோகருடைய பாறை தூண் கல்வெட்டு, அசோகர் உடைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பாரு. இவருடைய 12வது பாறை தூண் கல்வெட்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமய சார்பற்ற ஒரு விஷயத்தை அதில் சொல்லியிருப்பாரு. ஓகே, இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அடுத்து
ஐக்கிய நாடுகளுடைய சபை உருவான ஆண்டு எப்போன்னு கேட்கிறான். சரிங்களா, ஐக்கிய நாடுகள் சபை அதாவது யுஎன்ஓ எப்போது உருவாக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1945 அக்டோபர் 24. சரிங்களா, அக்டோபர் 24 தான் உருவாக்குனாங்க. இந்த ஐநா தினம் என்று அழைக்கப்படுது. ஓகேங்களா, சரி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, டிசம்பர் 10 1942 பார்த்தீங்கன்னா மனித உரிமை தினம். மனித உரிமை, உலக மனித உரிமை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்படுகிறது ஆணையம். சரிங்களா, மனித உரிமை ஆணையம். 1993 அக்டோபர் கொண்டு தேசிய மனித உரிமை ஆணையம். எது தேசிய மனித உரிமை ஆணையம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையம். மாநில மனித உரிமை ஆணையம், மனித உரிமை ஆணையமானது உருவாக்கப்படுது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க, கேட்பாங்க எக்ஸாம்ல. சரிங்களா, அந்த எல்லாருடைய டேட்டும் வந்து எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? சரிங்களா, நம்ம முதலே பார்த்ததா 1993 அக்டோபர் 12. சரிங்களா, மறக்கவே கூடாது. இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் இருக்கு. சரிங்களா, குடியரசுத் தலைவர் என்ன பண்ணா ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதனுடைய தலைவராக நியமனம் செய்வார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவருடைய பதவி காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் மற்றும் 70 வயது. சரிங்களா, அவருடைய 70 வயசு வரைக்கும் பார்த்தா அவருடைய பதவி காலம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போது கொண்டாடப்படுகிறது? சரிங்களா, சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்போது கொண்டாடப்படுகிறதுனா 1978 கொண்டாடப்படுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1979 வந்து குழந்தைகள் சர்வதேச குழந்தைகள் தினம், குழந்தைகள் ஆண்டு. சரிங்களா, இது மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் 1986. குழந்தை தொழிலாளர் தடை சட்டம், குழந்தை தொழிலாளர் தடை சட்டம் அது வந்து கொண்டு வரப்பட்டது, உங்களுக்கு தெரியும். அடுத்து சிறார் நீதி சட்டம் என்றது கமாண்ட்ல சொல்லணும். ஓகேங்களா, எந்த வருஷம் கொண்டு வரப்பட்ட சிறார் நீதி சட்டம் நீங்க சொல்லணும். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. சரி ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் முதலில் சரிங்களா அறிமுகப்படுத்தப்பட்ட 24 மணி நேர கட்டணமில்லா குழந்தைகள் உதவி மையம் என்பது என்னன்னு கேட்கிறான். சரிங்களா, 1098. சரிங்களா, உங்களுக்கு தெரியும் இந்த போக்சோ சட்டம். சரிங்களா, 2012 உங்களுக்கு தெரியும். பெண் குழந்தைகளுக்கு வந்து பெண் குழந்தைகள் மட்டுமல்ல ஆண் பெண் குழந்தைகள் வந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்புறதாக கொண்டுபடுதான் இது இந்த 1092 அந்த உதவி மையம். இது மறக்கவே கூடாது. சரிங்களா, கேட்பாங்க எக்ஸாம்ல. உங்களுக்கு 108 உங்களுக்கே தெரியும் ஆம்புலன்ஸ். இது சாலை விபத்துனா சாலை விபத்துனா என்ன சொல்லுவாங்க 103 நம்பர். ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வரதட்சணை தடை சட்டம் உருவான ஆண்டு எப்போதுன்னு கேட்கிறான். சரிங்களா, வரதட்சணை தடை சட்டம் 1961 உருவாக்கப்பட்டது. சரிங்களா, வரதட்சணை சட்டம் 1961. வேற என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா மகப்பேறு தடை சட்டம். சரிங்களா, நல்ல சட்டம் சொல்லுவாங்க, அது ஞாபகம் வச்சுங்க. 1961 தான் அதுவும். ஓகே, அடுத்து பாருங்க, இந்து திருமண சட்டம் 1955 திருமண சட்டம். சரிங்களா, அதுவே வந்து 56 என்பது வாரிசு இந்து வாரிசு சட்டம். திருமணம் ஆச்சு அடுத்து வாரிசு சட்டம் வந்து உருவாகுது. ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரி இயர்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, இந்த 1997 வந்து பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து கேலி செய்வதற்கான தடை சட்டம். ஓகேங்களா, பெண்களை அநாகரிகமாக சித்தரிக்கான தடை சட்டம் என்பது 1999. சரிங்களா, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சார் இந்த வன்கொடுமை தடை சட்டம், குடும்பங்களால் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுமைப்படுத்தின அந்த வன்கொடுமை சட்டம் 2005. வன்கொடுமை எப்போ 2005. இந்த இயர்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அதுவே 1856 விதவை மறுமண சட்டம். ஓகேங்களா, விதவை மறுமண சட்டம் இது யார் கொண்டு வந்திருப்பாரு? இதே மறுமண சட்டம் கொண்டு வந்து முக்கியமான காரணமாக இருந்தது யாரு? சரிங்களா, சோசியல் படிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் கொண்டு வந்திருப்பாரு. நவீன வங்காள உரிமையுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க, அவர் தான் கொண்டு வந்து. அதெல்லாம் நல்லா தெளிவாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சேது பாரத சட்டம் எந்த ஆண்டு உருவானது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது எந்த ஆண்டு உருவானது? 2014 உருவாக்கப்பட்டது. சார் இந்த சேது பாரத சட்டம் என்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடை இல்லாமல் போகணுமா. சரிங்களா, அதாவது இந்த மேம்பாலங்கள் பாலங்கள் எல்லாம் கட்டி ரொம்ப தடை இல்லாமல் போகிறதுனால சேது பாரத திட்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 நம்ம வந்து பார்த்தா இந்த பாலங்கள் எல்லாத்தையும் கட்டி போக்குவரத்து ரொம்ப ஃப்ரீ பண்ணி விடுறது அதோடைய வேலை. சரிங்களா, சேது பாரத திட்டம் 2016. சரிங்களா, 2019 அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வச்சிருக்காங்க இந்தியா. ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சாலை பாதுகாப்பு வாரம் அனுசரிக்கப்படுவது எப்போதும் கேட்குறான். சரிங்களா, இது ஜனவரி மாதம் கொண்டாடுறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் சாலை பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்படும் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சட்டம் சாலை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு
இயற்றப்பட்ட ஆண்டு என்பது 1988. நடைமுறைக்கு வந்தது என்பதோ 1989. நடைமுறை. சரிங்களா, கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா, இயற்றப்பட்ட ஆண்டு என்னவோ 1988 தான். ஆனால் நடைமுறைக்கு வந்தது 1989. ஓகேங்களா, மறக்கக்கூடாது. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து பாருங்க. இந்திய விமானப்படையில் 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவி உயர்வு பெற்ற இந்தியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சார் இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சிங் தான் பண்ணார். இது விமானப்படை. அதுவே இராணுவ படை. இராணுவ படையில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாங்க, 5 ஸ்டார் இருக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீல்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபீல்டு மாஸ்டர், ஃபீல்டு மார்ஷல். மாஸ்டர் மார்ஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த ஃபீல்டு மார்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா யார் முதல்ல இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் மானஸ்கா அப்படி இருந்தார். இப்போ அதுக்கடுத்து 2வது யார் இருந்தால் KM கரியப்பா இருந்தார். அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். கேதா எனப்படும் கடாரம் பகுதியை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். சரிங்களா, கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை 1025 இது பண்ணியிருப்பார். சரிங்களா, அதாவது மலேசியா சொல்ல பார்த்தீங்கன்னா மலையா தீவுன்னு சொல்லுவாங்க. அதான் கடாரம். சரிங்களா, அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் போர் கொண்டு நம்ம இங்கே கடற்படை தோற்றுவிக்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே கடல் மூலமாக போய் என்ன பண்ண மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. முதலாம் ராஜேந்திர சோழன் கேதா இந்த கடாரம் பகுதியை வென்றவன். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். ராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ராணுவ தினம் என்பது ஜனவரி 15. ஓகேங்களா, ராணுவ தினம் ஜனவரி 15 எடுத்து மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பஞ்சசீல கொள்கை உருவாக்கியவர் யார்? பஞ்சசீல கொள்கையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் உருவாக்குனாரு 1954. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்க பாண்டுங் மாநாடு சொல்லுவீங்க, படிச்சிருப்பீங்க. அது வந்து இந்தோனேஷியாவில் நடந்திருக்கும். அது எப்போ நடந்ததுன்னா 1955 நடந்திருக்கும் பாண்டுங் மாநாடு. இந்த நேரு பற்றி நல்லா படிச்சு வச்சுட்டு போவாங்க. சரிங்களா, பாண்டுங் மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1955. சரிங்களா, 1955 சார், 1955 சார். கொஞ்சம் தெளிவாக நோட் பண்ணுங்க. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுங்க. பஞ்சசீல கொள்கையை உருவாக்கியதான் ஜவஹர்லால் நேரு. ஓகே, இந்த அணி சேராமை என்ற வார்த்தையை உருவாக்குறது யாருன்னு கேட்பாங்க. யாரு? அணி சேராமை. சரிங்களா, கிருஷ்ணமேனன். PK கிருஷ்ணமேனன் தான் இந்த அணி சேராமை என்ற இதுவை வந்து உருவாக்குனார். கிருஷ்ணமேனன் மறக்கவே கூடாது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. உங்களை அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியாவில் மிக பழமையான சரிங்களா உயர் நீதிமன்றம் எது அப்படின்னு கேட்குறாங்க. எது பார்த்தீங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் 1862 உருவாக்கப்பட்டது. சரிங்களா, மிக பழமையானது இதுதான் சொல்ல. மிகப்பெரியதுன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் மிகப்பெரியது. ஓகேங்களா, இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இதுவும் 1862 தான் உருவாக்கப்பட்டது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இது என்ன சொல்லுவாங்க, லண்டனுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய நீதிமன்ற வளாகத்தை கொண்டு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சரிங்களா அதோட நுழைவாயில் வந்து இந்த சோழனுடைய சிலை வந்து வைக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சமநீதி சோழன் சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட வந்து படிச்சு வச்சுங்க. அடுத்து பாருங்க, 1962 தான் அது உருவாக்கப்பட்டது. ஓகே, மிக பழமையானது தான் கல்கத்தா மறக்கூடாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். உரிமையல் குடிமையல் சரிங்களா நீதிமன்றங்கள் மறுசீரமைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கார்ன்வாலிஸ் தான் பண்ணார். ஓகேங்களா, உரிமையல் மற்றும் குடிமையல் ஞாபகம் வச்சுங்க சார். ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த டல்ஹௌசி உங்களுக்கே தெரியும். டல்ஹௌசினா என்னது, என்ன திட்டம் சொல்லுவாங்க அப்படின்னா வாரிசு இயப்பு கொள்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதனால தான் நம்ம இருக்கோம் அந்த பெருங்கிளர்ச்சியே நடந்திருக்கும். 1957 நடந்த பெருங்கிளர்ச்சி காரணம் இந்த காணிபுரம் உங்களுக்கே தெரியும் சார். மேகன கட்டா 1858 சரிங்களா 58 இந்த அலகாபாத் மீட்டிங் நடக்கும். சரிங்களா, 1957 அப்புறம் ஒரு ட்ரீட்டி போடுவாங்க அலகாபாத் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. இந்த காணிபுரம் மேகன கட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு மேகன கட்டா எப்போது 1858. அடுத்து பாருங்க, இந்த கார்ன்வாலிஸ் பற்றி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நிலையான நிலவரி திட்டம். நிலையான நிலவரி திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டுன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்றீங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இந்த கர்சன் பிரபு உங்களே தெரியும் வங்கப்பிரிவினை எப்போ நடந்தது 1905 நடந்தது. ஓகேங்களா, சரி ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சார் அடுத்து இந்திய உச்சநீதிமன்றம் தொடங்கிய நாள் எப்படின்னு கேட்குறாங்க. 1950 ஜனவரி 28. சரி, இது மட்டும் ஜனவரி 28 வரும். மிச்சம் எல்லாமே ஜனவரி 26 வரும். ஓகேங்களா, இது வந்து பாருங்க 1935 இந்திய அரசாங்க சட்டம். சரிங்களா, 1935 படி ஒரு கூட்டாட்சி நீதிமன்றமானது உருவாக்கப்பட்டிருக்கும். அதன்படி உருவாக்கப்பட்டதான் இந்த இந்திய உச்ச நீதிமன்றம். இதனுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்கு. ஓகேங்களா, இதனுடைய உச்சநீதிமன்றத்தின் அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124. அதனுடைய அமைப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 124 ஆர்டிகல். சரிங்களா, வரக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் இதனுடைய தலைமை நீதிபதியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரசூட் தான் இப்போ இருக்கார். சரிங்களா, 50வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா சந்திரசூட் இருக்கார். ஓகேங்களா, நான் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
தனிநபர் ஆட்சி காணப்படும், சரிங்களா, தனிநபர் ஆட்சி காணப்படும் நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, தனிநபர் ஆட்சி எங்கே அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட கொரியா மற்றும் சவுதி அரேபியாவில் தான் நடக்குது. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின், சரிங்களா, இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் பார்த்தீங்கன்னா உயர்குடியாட்சி. அதாவது உயர்குடியாட்சின்றதுனா முன்னோர்கள் காலகாலமாக பரம்பரையாக ஆட்சி செய்யுது. உயர்குடியாட்சி, இதெல்லாம் உயர்குடியாட்சி. இந்த பூடான், ஓமன், சரி, அதான் முடியாட்சிகள், முடியாட்சி. சரிங்களா, அடுத்து பையன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பையன், அது மாதிரி வர்றது. சீனா, வெனிசுலான்றது வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழுக்கள் ஆட்சி, சிறு குழு. சரிங்களா, அதெல்லாம் எக்ஸாம்பிள் ஒரு பொறுத்துக்க கேட்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். குடியரசு ரெஸ்பப்ளிக் என்ற மொழி எந்த சொல்லிருந்து கொண்டு வரப்படுதுன்னு கேட்குறான். சரிங்களா, இது லத்தீன் மொழியில சொல்லுங்க தான் சார் கொண்டு வந்தாங்க. உனக்கு அது பிஸி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏ தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா, லத்தீன் தான். சரிங்களா, இந்த கிரேக்கம் என்பது நான் முதலே சொல்றேன், மக்களாட்சி என்பது எதுலேருந்து கொண்டு வந்தாங்க? மக்களாட்சி என்பது எதுலேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிரேக்கம். டெமோக்ரஸி என்பது இந்த கிரேக்கத்தில், அந்த கிரீஸ்ல தான் மக்களாட்சி பிறப்பிடம் கிரீஸ் தான், அங்கே தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அந்த ரிபப்ளிக் என்பது என்ன சொல்லுவாங்க, குடியரசு என்பது என்னது, லத்தீன் லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம முதலே செகுலரிசம், சமய சார்பன்மை பார்த்தீங்களா, அது கூட வந்து லத்தீனில் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பாருங்க, சன்சத் பவன் என்ற கூடாது எது? பாராளுமன்ற வளாகம். சரிங்களா, இந்த பாராளுமன்ற வளாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ ஒன்றில் சார் இந்த பாராளுமன்ற வளாகம் என்பது யாரால அந்த டிசைன் பண்ண அளவுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா, யார் பண்ணாங்க? லூட்டியஸ் மற்றும் பேக்கர். சரிங்களா, 1912 to 13 இந்த காலகட்டத்திலே 12 to 13 லூட்டியன்ஸ் மற்றும் பேக்கர் இவங்க தான் முதல்ல அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைச்சிருப்பாங்க. சரிங்களா, லூஸும் பேக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்கு, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் 1921 கட்ட ஆரம்பிச்சு 1927 என்ன பண்ணிருப்பாங்க, அந்த நாடாளுமன்ற கட்டத்தை கட்டி முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, இன்னொரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, நாடாளுமன்றம்னா என்ன? நாடாளுமன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சார் குடியரசுத் தலைவர், அடுத்து வந்து பாருங்க லோக்சபா, அடுத்து ராஜ்யசபா. சார் இது எல்லாம் சேர்ந்ததான் வந்து நாடாளுமன்றம் சொல்லுவாங்க. சும்மா சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் என்றால் லோக்சபா ராஜ்யசபா மட்டும் கிடையாது, குடியரசுலும் சேர்த்தா நாடாளுமன்றம் நீங்க சொல்லணும். ஓகேங்களா, அது கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி, ஓகே சார். இந்த குடியரசுத் தலைவருடைய மாளிகை என்ன சொல்லுவாங்க? ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கே தெரியும், இந்த பாசறைக்கு திருமூல தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 23 கொண்டாடுவாங்க. 3 படைகளும் வந்து என்ன பண்ணுவோம், முப்படைன்னு சொல்லக்கூடாது, 3 படைகள் என்ன பண்ணுவாங்க, அணிவகுப்பு நடத்தி என்ன பண்ணுவோம், அந்த குடியரசு மாளிகையானது ஒரு வண்ண விளக்கால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, ராஷ்டிரபதி பவன் என்பது இதுதான். சரிங்களா, பாசறைக்கு திரும்புதல் எப்போ? ஜனவரி 29. சரிங்களா சார், எல்லாமே ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தலில் மொத்தம் எத்தனை இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்தது அப்படின்னு கேட்குறான். சார் முதல்ல பாருங்க, 489 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நடந்தது. 1951 அக்டோபர் மாதம். சரிங்களா, அக்டோபர் மாதத்துலேருந்து 1952 பிப்ரவரி மாதம். சரியா, பிப்ரவரி மாதம் வரைக்குமே பார்த்தா எலெக்ஷன் நடந்திருக்கும். சரிங்களா, இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 489 இடங்கள் நடந்திருக்கு. அதில் 364 இடங்கள் ஐஎன்சி, அது இந்திய தேசிய காங்கிரஸ் வின் பண்ணி என்ன பண்ணுறாங்க, நேரு தலைமையான ஆட்சியானது அங்கே அமைக்கப்படும். ஓகேங்களா, அப்போ 364 தொகுதியில் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. 1951 50 வரைக்குமே நடக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். உலகின் நோட்டாவை அறிமுகப்படுத்திய நாடுகள் இந்தியாவை வந்து எத்தனாவதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, நோட்டா 14வது தான். சரிங்களா, நோட்டா நன் ஆஃப் தவ். சரிங்களா சார், நோட்டாவோட விரிவாக்கத்தை என்ன பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. அடுத்து மட்டும் இல்லாமல் இந்த விவிபேட், ஓட்டர் வெரிஃபைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆடிட்டட் ட்ரையல், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா விவிபேட் அது கூட கேட்பாங்க. இதனுடைய விரிவாக்கத்தை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லணும். ஓகே, இது வந்து 2014, அதாவது மின்னணு வாக்கு இயந்திரம் 2014 தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்ம யாருக்கு ஓட்டு போடுற ஸ்லிப் வெளியே விவிபேட் சொல்லுவாங்க. 2014 தான் சொல்லியிருப்பாங்க. இந்த 14 மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நோட்டாவும் 14 தான், நம்முடைய 2014 தான் மின்னணு வாக்கு இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டாவும் 2014 தான் அறிமுகப்படுத்திருப்பாங்க. அதுக்கான சட்ட விதிகள் என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் விதிகள் 1961 இது பண்ணி, சரிங்களா, 49 சார், இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டுனே இருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். உலகில் அதிக அளவில் உள்ள அழுத்த குழுக்கள் கொண்ட நாடு எது?
சரிங்களா. இந்த அழுத்த குழுக்கள் நாடுகள் கொண்டது வந்து இந்தியா தான், நிறைய இருக்கு. இந்த அழுத்த குழுக்கள் எங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, அமெரிக்காவில் தான் உருவாச்சு. ஓகேங்களா. இது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அழுத்த குழுக்கள் இருக்கு. அதாவது ஒரு கவர்மெண்ட்டையே அச்சுறுத்துற அளவுக்கு போராட்டம் பண்ணுவாங்க. சரிங்களா. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அழுத்த குழுக்கள் சொல்லுவாங்க. ஓகே, நம்மளே தெரியும் இந்த அணுமின் நிலையம் வந்து கூடங்குள் அணுமின் நிலையம் நடந்து பார்த்தீங்களா, அப்போ நிறைய அழுத்த குழுக்கள் செயல்பட்டன. இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்திய தேர்தல் ஆணையம், சரிங்களா, இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. 324. சரிங்களா. அந்த 324 இருந்து 329 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 329 வரைக்குமே இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போது இது வந்து எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஏரியா. சரிங்களா. 324 இதனுடைய பகுதி எத்தனை பார்த்தீங்கன்னா 15 பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 15. சரிங்களா. அடுத்து வந்து பாருங்க, இது எந்த நாட்டிலிருந்து கொண்டு வந்தா? இங்கிலாந்து கொண்டு வந்தா, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சார் அடுத்து பாருங்க, இந்த 280 இதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நிதிக்குழு, ஃபைனான்ஸ் கமிஷன் நிதிக்குழு உருவாக்கப்பட்டது, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் எதன் மூலம் தேர்வு செய்யப்படுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து தேர்தல் குழுமம் சொல்லுவாங்க. உங்களுக்கு புக்கில் தேர்தல் குழாம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா. தேர்தல் குழுமம், சரிங்களா, எலக்ட்ரோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அமைப்பு தேர்தல் குழுமம்ன்றது நான் ஆக வச்சுக்கணும். ஓகேங்களா. சார் இதில் யாரெல்லாம் இந்திய தேர்தல், அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் யாரெல்லாம் பங்கு பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்சபா, ராஜ்யசபா, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், சரிங்களா, இவங்க எல்லாமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த அளவு கூட எங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரி, இப்போது குடியரசுத் தலைவர் யார் இருக்காங்க? திரௌபதி முர்மு தான் இருக்காங்க. ஓகேங்களா. முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின பெண்ன்றது ஞாபகம் வச்சுங்க, அது கூட கேட்பாங்க எக்ஸாமில். சரிங்களா. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் படி தகவலை பெற கால வரம்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா. 30 நாளுக்குள்ள தகவலை கொடுக்கணும். சரிங்களா. அதான் முக்கியமான விஷயம். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 உருவாக்கப்பட்டது. அக்டோபர் 12, சரிங்களா, உருவாக்கப்பட்டது. சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் கீழ் வராத சில அமைப்புகள் இருக்கு. இந்த ரா, அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்எஃப், சரிங்களா, ராணுவம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துக்கு கீழே வராது. ஓகேங்களா. மிச்சம் எல்லாத்துலேயுமே இது வரும், ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. 44வது சட்ட திருத்தம். சரிங்களா. சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையாக இருந்தது. 31வது ஆர்டிகலாக இது இருந்தது. சரிங்களா. 31வது ஆர்டிகலாக இது இருந்தது. இது நீக்கப்பட்டது எப்போனா 1978 44வது அமெண்ட்மெண்ட். சரியா. அதுபடி தான் அதை நீக்கினாங்க. நீக்கிட்டு என்ன பண்ணாங்க, எடுத்து போய் 300A என்ற ஒரு சட்ட உரிமையாக எதுவுமே வச்சுட்டாங்க. சட்ட உரிமையாக என்ன பண்ணாங்க, சொத்துரிமை எதுவுமே வச்சுட்டாங்க. ஓகேங்களா. அது அடிப்படை உரிமை கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க சார். இந்த 42வது சட்ட திருத்தம் உங்களுக்கு எப்பவுமே எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இது எப்போ பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 பண்ணியிருப்பாங்க. அதாவது முகவுரை திருத்தப்பட்டிருக்கும். முகவுரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் திருத்திருப்பாங்க. அது 1976 பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கடமைகளை சேர்த்திருப்பாங்க. அடிப்படை கடமைகள் என்ன சொல்லுவாங்க, 4A அடிப்படை கடமைகள். சரிங்களா. அடிப்படை கடமைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை வந்து பார்த்தீங்கன்னா 4Aன்னு சொல்லுவாங்க. அதாவது 51A இதில் வந்து வரக்கூடிய ஆர்டிகல். சரிங்களா. 51A அடிப்படை கடமைகள்னு சொல்லுவாங்க. வந்து அடிப்படை கடமைகள் உருவாக்கும் போது ஸ்டார்டிங்கில் 10 இருக்கு, அடுத்து 11 மாறும். சரிங்களா. அப்போது இந்த 42வது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலமைப்பு நம்மளுக்கு இருக்குது, ஒரு சிறிய அரசியலமைப்புனே சொல்லுவாங்க. ஏன்னா ஏகப்பட்ட சட்ட திருத்தங்கள் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க சார். இந்த 86வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்க. 2002 86வது சட்ட திருத்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2002 86வது அமெண்ட்மெண்ட் படி 21A என்ற ஆர்டிகல் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இதாவது அடிப்படை கல்வி பெறுவதற்கான ஒரு உரிமை. 6 to 14 வயசுக்கு உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வியான கம்பல்சரி கொடுக்கணும், கட்டாய கல்வியாக கொடுக்கணும்னு சொல்றது தான் 21A. இது எந்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது, 2002 86 சட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது. எல்லாம் உங்க புக்கில் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சு. ஓகேங்களா. சரி, ஓகே சார். இதை சம்மந்தப்பட்டு வேற என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடிப்படை கல்வி உரிமை சட்டங்கள், சரிங்களா, அந்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது கமெண்ட்ல நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழக அரசின் ஆணைப்படி பொது வேலைகளில் ஆதி திராவிடர் ஒதுக்கப்பட்ட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா. சரி, இந்த ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பது என்னன்னா 18%. சார் ஒன்றில் ஆதி திராவிடர் இங்கே யார் சொல்கிறாங்கன்னா SC and SCA. சரிங்களா. SC மற்றும் SCA அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இதில் வந்து இந்த SCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15%. SCA யாருன்னா அருந்ததியர், இவங்க வந்து 3%. அதான் டோட்டலாக 18% என்பது ஆதி திராவிடர்கள் கொடுத்தாங்க. சரிங்களா. பிரித்து உள்நூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். அது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் பற்றி கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா. பாருங்க,
பிசிக்கு எவ்வளோ 26.5. ஓகேவா? பிசிஎம் முஸ்லிம்ஸ் எவ்வளோ 3.5. அடுத்து பாருங்க எம்பிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க சரிங்களா 20%. ஓகேங்களா? எஸ்சி அப்படின்னா இதில் எஸ்சி ஏ1 ஒன்று இருக்குது. இது டோட்டலாக சேர்த்து தான் 18%. தனித்தனியாக பிரித்து நான் சொல்லிட்டேன். எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%, டோட்டலாக 69%. சரிங்களா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அது எங்கே கொடுத்துருக்காங்கன்னா எம்பிசியில் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. தமிழ் வழிபாடுகளுக்கு 20% ரிசர்வேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் கொடுத்தா நீ படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பச்பன் பச்சாவ் ஆந்தோலன். சில பச்சாவ் ஆந்தோலன் என்பது குழந்தைகளுடைய இளமையை காப்பாற்று அப்படின்னு சொல்ற இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்குறாங்க. இது யார் ஸ்டார்ட் பண்ணா கைலாஷ் சத்யார்த்தி தான் பண்ணாரு. சார் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் 86,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை மீட்பிருப்பார். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க 80,000 சரிங்களா 80,000 வந்து பார்த்தீங்கன்னா பேரணிகள் நடத்தியிருப்பார். பேரணி கிலோமீட்டர் வந்து பேரணி நடத்தியிருப்பார். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் சரிங்களா இந்த குழந்தை தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் 24 சரிங்களா குழந்தை தொழிலாளர் தடை பண்ணுது. சரிங்களா 24 ஆர்டிகல் குழந்தை தொழிலாளர் வந்து தடை பண்ணுறது வந்து சரிங்களா. சரி, இந்த கைலாஷ் சத்யார்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு எப்போ கொடுத்தாங்க 2014 கொடுத்தாங்க. இதோட சேர்ந்து வந்து மலாலையும் வாங்கியிருப்பாங்க. வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்மணி பெண் விடுதலைக்காக பாகிஸ்தானில் பாடுபட்டவங்க. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து 2014 2 பேருமே சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. பகிர்ந்தளித்து போட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து சட்டமன்றத்தினுடைய உறவுகள் பற்றி விதிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ சட்டமன்றத்தினுடைய இது வரைக்கும் எந்த ஆர்டிகல் இருக்குன்னா 245 255 வரைக்கும் இது சட்டமன்ற விதிகள் உறவுகள். அதே பாருங்க 256 263 வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சம்மந்தப்பட்டது நிர்வாக உறவுகள். அடுத்து 268 294 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதி உறவுகள் நிதி உறவு. சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். மத்திய பட்டியல் உள்ள துறைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறான். சில மத்திய பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா 100 துறைகள் இருக்கு. சில மாநில பட்டியல் எத்தனை இருக்கு 61 மாநிலம் பட்டியல், 52 என்பது பொது பட்டியல். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சிம்பிளாக கேட்டு போகலாம். கல்வி என்பது எந்த பட்டியல் இருக்குன்னா பொது பட்டியல் இருக்கு. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை யார்? ரிப்பன் பிரபு தான். உங்களுக்கே தெரியும் உள்ளாட்சி அமைப்பினுடைய தந்தை. சரிங்களா? 1880 84 வரைக்கும் ஒரு ஆட்சியில் இருந்திருப்பார். 1982 பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பார் தான் உள்ளாட்சி அமைப்பினுடைய சட்டம். சரிங்களா? ரிப்பன் எங்கள் அப்பன் கூட சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? கரசன் பெரும்போது தான் சொல்ல வங்க பெருனே சொல்லியிருக்கேன். இது ஞாபகம் வச்சுங்க சார், ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையானது பண்ணது யாருன்னா இவர் தான் பண்ணார். சரிங்களா? முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல்ல வந்து பண்ணது யாரு? ரிப்பன் பிரபு தான் பண்ணார். ஞாபகம் வச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். அடுத்து பல்வேந்திரா மேத்தா குழு எப்போது அமைக்கப்பட்டது? சரி, ஓகே. இந்த பல்வேந்திரா மேத்தா கமிஷன் என்னன்னா உள்ளாட்சி அமைப்புகள் சொல்றாங்க பார்த்தீங்களா, அதில் கொண்டு வரப்பட்டதா. இது வந்து எப்போ கொண்டு வரப்பட்டா 1957. இது வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து 3 அடுக்கு. சரியா? இன்னும் அதுக்கடுத்து பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. 1977 20 வருஷம் கழிச்சு பார்த்தோன்னா அசோக் மேத்தா கமிஷன். இவங்க வந்து பார்த்தா 2 அடுக்கு தான் 2 அடுக்கு. சரியா? அடுத்து பாருங்க சார் 1985 GVK ராவ் கமிஷன். சரிங்களா? ராவ் கமிஷன் என்ன சொல்லுவாங்க? வேறற்ற புற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வசனம் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க 1986 எல்எம் சிங்வி கமிஷன். இதெல்லாம் பாக்ஸில் கொடுத்த விஷயம். சரிங்களா? இல்லை நல்லா ஞாபகம் வச்சுட்டு போகணும். எல்எம் சிங்வி கமிஷன் இதை பற்றி தான் என்ன பண்ணியிருப்பாங்க? உள்ளாட்சி அமைப்புகளாக இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ்யம் நகராட்சிகளும் உருவாக்கப்பட்டிருக்கும். 1992. சரிங்களா? 73வது அமெண்ட்மெண்ட். இது வந்து பார்த்தோன்னா உள்ளாட்சி, அதாவது பஞ்சாயத்து ஞாபகம் வச்சுங்க, பஞ்சாயத்து. சரியா? 1992 74வது அமெண்ட்மெண்ட். இது வந்து பார்த்தோன்னா நகராட்சி, நகர பஞ்சாயத்து. சரியா? இது வந்து பார்த்தோன்னா எந்த சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்எம் சிங்வி 1986 கொண்டு வரப்பட்ட சட்டத்தின்படி தான் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த எல்லாமே சார் ஒரு மேட்ச் ஃபாலோ மாதிரி கேட்கலாம். சரி, நம்ம தமிழ்நாட்டில் வந்து என்ன அடுக்கு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு பார்த்தா 2 அடுக்கு பஞ்சாயத்தாக இருக்குங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
அசோக் மேத்தா குழுவினுடைய பரிந்துரை எத்தனை அடுக்கு பஞ்சாயத்து சொன்னாங்க சரிங்களா. முதல்ல போன கொஸ்டின் நான் பார்த்தோம் 2 தான். 1977 கொண்டு வரப்பட்டது. 3 அடுக்கு என்பது பஞ்சாயத்து வந்து பார்த்தீங்கன்னா 1957 பல்வேந்திராய் மேத்தா தான் 3 அடுக்கு. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. சரி, அந்த உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா காஞ்சிபுரத்தில் தான் இருக்கு சார். உங்களுக்கே தெரியும் சரிங்களா. உத்திரமேரூர் கல்வெட்டு எதை பற்றி சொன்னால் அந்த குடவோலை முறை பற்றி சொல்லியிருக்கும் சரிங்களா. குடவோலை முறை சார். ஆனால் இப்போ உத்திரமேரூர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டம் தான் இது இருக்குது சரிங்களா. கொஞ்சம் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்து போடுங்க சரிங்களா. உங்கள் புக்கில் வந்து காஞ்சிபுரம் கொடுத்துருக்காங்க, காஞ்சிபுரம் தான் செங்கல்பட்டு பிரிச்சாங்களே, அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து ஈவேரா எந்த ஆண்டு நகராட்சியினுடைய பெருந்தலைவராக பதவி வகித்தார் கேட்கிறாங்க. சரிங்களா, ஈவேரா யாரு? நம்முடைய பெரியார் தான் இங்கே சொல்றாங்க. ஈவேரா ராமசாமி ஈரோட்டில் பிறந்தார், நகராட்சி தலைவர் 1917 இருந்தார். ஓகேங்களா. ஓகேங்களா, அடுத்து பாருங்க. அந்த 1919 குழாய் மூலமாக குடிநீர் பாசனத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்தியாவிலேயே முதல்ல பண்ணது யாருன்னா இவர் குழாய் மூலமா தண்ணீர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நகராட்சியில் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, குழாய் மூலமாக நீர் என்ன போச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். விபத்து ஏற்படுவதில் முதலிடம் உள்ள இடம் எதுன்னு கேட்கிறான். சரிங்களா, சென்னை தான். உங்களுக்கே தெரியும் சார். உடல் உறுப்பு தானத்தில் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வந்து பெரிய விவரப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்கள் நடக்குது. சரிங்களா, அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால தான் நம்ம ஆளுங்க உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்க, வேற ஒரு காரணம் கிடையாது. சென்னை தான் முதலிடம். 2வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி. சரிங்களா, முதலிடம் வந்து இது சென்னைன்றது மறக்கூடாது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் முகவுரை பற்றிய சரியான தொடர் அதிகம் கேட்கிறாங்க. சரிங்களா, அது இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. டி தான். இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. மறக்கவே கூடாது. முகவரியானது ஒரு முறை தான் திருத்திருக்காங்க. அது எப்போ திருத்தினாங்க சொன்னேன், 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி திருத்திருக்காங்க. இந்த முகவரை கொண்டு வரப்பட்டது நேருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் படி தான் கொண்டு வரப்பட்டது. குறிக்கோள் தீர்மானம். சரிங்களா, அந்த முகவரை எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது? அமெரிக்காவில் தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அழைக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, அதாவது இதயம் மற்றும் ஆன்மான்னு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32. சரிங்களா, அது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதான் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லிப்பாரு. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு, அது உயர் நீதிமன்றத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 226 உயர் நீதிமன்றத்துக்கு. ஓகேங்களா, அதே போல நீதி பேராணைகள் சொல்லுவாங்க. அது எத்தனை நீதி பேராணைகள்? 5 நீதி பேராணைகள் இருக்கு. அது கேட்பாங்க எக்ஸாம்ல. நீதி பேராணைகள், நீதி பேராணைகள், நீதி பேராணைகள் வந்து எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 நீதி பேராணைகள் இருக்கு. சரிங்களா, அது எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். எந்த பிரிவின் கீழ் தேசிய நிதி அவசர நிலையை வந்து அறிவிக்க முடியும்? நம்ம முதலே படிச்ச விஷயம் தான் 360. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயமானது பண்ணவே இல்லை. சரிங்களா, 360. சரிங்களா, இந்த 356 உங்களுக்கு தெரியும் மாநில நெருக்கடி நிலை. 352 தேசிய நெருக்கடி நிலை. இந்த 368 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட், அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் உங்களுக்கு வந்து பார்த்தா 360 ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த பகுதியில் இருக்குன்னா 20வது பகுதி. சரிங்களா, அது வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து எடுத்துருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து தவறானவற்றை அறிதலும் கேட்குறாங்க. சரிங்களா, லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது 30 சார் தப்பு. 25 வயசு இருந்தால் போதும் மக்களவைக்கும். சரிங்களா, எம்பியா இருந்தாலும் சரி எம்எல்ஏ ஆனாலும் சரி அவருக்கு வந்து என்ன வயசு இருக்கணும்? சரிங்களா, 25 வயசு இருந்தால் போதும் தப்பு. மேலும் மாநிலவையினுடைய உறுப்பினர் ஆகுவதற்கு குறைந்தபட்சம் 30 வயது வேணும். ஓகேங்களா, அப்போ அதை வந்து பார்க்கும்போது எது மேட்ச் ஆகுது பாருங்க. 1 தப்பு தான், 2வது மட்டும் தான் சரி. சரிங்களா, 30 வயசு இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ராஜ்யசபாவினுடைய தலைவர் யாருன்னா துணை குடியரசுத் தலைவர். இப்போ யார் துணை குடியரசுத் தலைவர் இருக்காது? ஜன்தீப் தன்கர் வந்து இருக்கார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் அதனுடைய துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலவினுடைய தலைவராக ஆறார் பார்த்தீங்களா, அவர் தான் துணை குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்படுவார். இது மறக்கக்கூடாது. ஓகேங்களா, சார் இந்த லோக்சபாவில் வந்து ஞாபகம் வச்சுங்க அதனுடைய பதவி காலம் என்பது ஒரு 5 ஆண்டுகள் இல்லை இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஜ்யசபாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 6 ஆண்டுகள். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சார் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேம் பெகாரி நரேன்
சரிங்களா, ரைஜடா இவரால் தான் எழுதப்பட்டது. சரிங்களா, இவர் எந்த பாணியில் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தா இத்தாலி பாணியில் எழுதியிருப்பார். சரிங்களா, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அம்பேத்கர் தான் உருவாக்கினார். முதல் சட்ட அமைச்சர்னா அவர் தான். வரைக்குழுவின் தலைவர் யாருன்னா அவர் தான். சரிங்களா, ஆனால் அது இத்தாலி பாணியில் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா, இது மறக்கவே கூடாது. ஓகேங்களா, சரி, அந்த அடல் பிகாரி வாஜ்பாய், இந்த ஜவஹர்லால் நேரு, ராதாகிருஷ்ணன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த புக்கு வந்து எந்த கேஸ் வச்சு பாதுகாக்கிறாங்க கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. மந்த வாழ்வான ஹீலியம் அந்த கேஸில் வச்சு அது பாதுகாக்கப்படுது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து மத்திய மாநில உறவுகள் பற்றி ஆராய மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. சார் நல்லா வச்சுக்கணும், மத்திய அரசுன்னு கேட்கும்போது சர்க்காரியா கமிஷன் தான் 1983. சரியா, அது ராஜமன்னார் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1969 கருணாநிதி வந்து அமைச்சார். 1969 இது மத்திய மாநில உறவு வந்து ஆராய்ச்சி செய்தான். சரிங்களா, சொரன் சிங் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் சேர்க்கறதுக்காக அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டதான் அந்த சொரன் சிங் கமிட்டி. ஓகேங்களா, 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி சரிங்களா இந்த அடிப்படை கடமைகளாக நம்ம கான்ஸ்டியூஷனில் சேர்த்துருப்பாங்க 4A. அதாவது நீங்கள் 51A கே வரைக்கும் படிச்சிருப்பீங்க. சரிங்களா, அதாவது கே வரைக்கும் இந்த ஆர்டிகல்ஸ் இருக்கும், ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சார் எம்என் வெங்கடாச்சலா குழு வந்து பார்த்தீங்கன்னா 2000. சார் இது எதுக்காக போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் ஈட்டப்பட்டு நடைமுறைக்கு வந்தபோது 1950 தான் கொண்டு வரப்பட்டது. இது ஓகே, இந்த 50 வருஷம் கழித்து இந்த கான்ஸ்டியூஷன் கரெக்டாக தான் இருக்கா, இது வேறு என்ன திருத்தங்கள் பண்ணலாமா, இன்னும் சில மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யறதுக்காக ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலா கமிஷன் 2000. சரிங்களா, அரசியலமைப்பு சட்டத்தையே ஆய்வு செய்ததாக போடப்பட்ட சட்டம் தான் இது எம்என் வெங்கடாச்சலா குழு என்று மறக்கணும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து பாருங்க, செம்மொழிகள் மாத்திரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. 2004 தமிழ் தான் செம்மொழி. சரிங்களா, இந்தியாவிலேயே முதலில் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி தமிழ் தான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க 2005 வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். அடுத்து பாருங்க 2008 பார்த்தீங்கன்னா 2 வரும். சரிங்களா, தெலுங்கு கன்னடம் ரெண்டுமே 2008 தான். 2013 வந்து மலையாளம். அடுத்து 2014 வந்து பார்த்தீங்கன்னா ஒடியா. ஓகேங்களா, சார் புக்கில் வந்து 2016 கூட கொடுத்துருப்பாங்க ஒடியா, 6வது புக்கில் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் பார்த்து போடுங்க. சரி, இதெல்லாம் மேட்ச் பண்ண வந்து பாருங்க 3 1 3 1 5 2 4. சரிங்களா, அப்போ ஆன்சர் வந்து சீதா வரணும். ஓகேங்களா, சார் அது மட்டும் இல்லாமல் நம்ம அட்டவணை கேட்பாங்க பார்த்தீங்களா, நம்முடைய அரசியலமைப்பினுடைய 8வது அட்டவணை மொழிகள் பற்றி சொல்லுது. அதில் எத்தனை மொழிகள் இருக்குன்னு கேட்பாங்க. 22 மொழிகள் இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து கூட்டுத்தொடர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜூலை டு செப்டம்பர். சரிங்களா, இது மழைக்கால கூட்டுத்தொடர். அடுத்து பாருங்க பிப்ரவரி டு மே, இது வந்து பட்ஜெட். அடுத்து நவம்பர் டு டிசம்பர் வந்து குளிர்காலம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சீதா வரணும். சரிங்களா, அந்த கூட்டத்தை வந்து கூட்டுறாங்க அப்படின்னு வச்சுங்க. இது யார் கூட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் கூட்டுவார். அதுக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். சரிங்களா, இது மாதிரி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா தான் இருக்கார். ஓகேங்களா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார் அடுத்து கீழ்காண மாநிலங்களில் எந்த மாநிலம் பொதுவாக உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, பொதுவான உயர்நீதிமன்றங்கள் வந்து கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் ஹரியானா. இந்த பஞ்சாப் ஹரியானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைநகர் வந்து சண்டிகர். பொதுவான ஒரு உயர்நீதிமன்றம் இருக்குது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். சார்க் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, மற்ற 8 நாடுகள் இருக்குது. சரிங்களா, ஒன்றில் சார் நம்முடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இந்தியா, சரிங்களா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். ஓகேங்களா, அடுத்து நேபாளம், பூடான். சரிங்களா, அடுத்து மாலத்தீவு, இலங்கை. மற்ற 8 நாடுகள் நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் தான். சரிங்களா, அந்த 8 நாடுகள் தான் சார்க் அமைப்பு. சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. அந்த நாடுகளை வந்து படித்து வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். இந்தியா மற்றும் சீனா இடையான எல்லை கோடு என்னன்னு கேட்குறாங்க. சார் இந்தியா மற்றும் சீனாவுக்கான எல்லை கோடு வந்து பார்த்தீங்கன்னா மக்மோகன். சரிங்களா, சரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ராட்கிளிப். சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரையறை பண்ணிட்டு போவார். மவுண்ட் பென்பர்க் வந்து இருக்கும்போது வரையறை பண்ணிட்டு போவார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் பார்டர். இந்த பாக் நீர் சேர்ந்து எங்கே இருக்குன்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சென்டர் வந்து பாக் நீர் செஞ்சு இருக்குன்னு ஞாபகம் வச்சு. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க சார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாடுகளில் தவறானது எதுன்னு கேட்குறான். சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பீன்றது என்ன சொல்லுவாங்கன்னா பிரேசில். சரிங்களா, பீனானது பிரேசில். சரிங்களா, ஆர்னா ரஷ்யா, ஐனா இந்தியா, சீனா சைனா, ஆர்னானது
என்ன சொல்லுவாங்க, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வர்றன்னு பாருங்க, ஸ்ரீலங்கா மட்டும் தான் வராது. சரிங்களா? அப்போ எஸ்ன்றது இங்கே சவுத் ஆப்பிரிக்கா வரணும். பிரிக்ஸ் ஒன்று கூட்டமைப்பில் இருக்குது. சரி, எது தப்புனா ஸ்ரீலங்கா தான் ஞாபகம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த G7 மாடல் எங்கே நடந்தது, சரி, அது மாதிரி G20 மாடல் எங்கே நடந்தது, இது மாதிரிலாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் தெளிவாக பார்த்துருப்பாங்க. அதுக்கான எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே சார். இந்த பாலிட்டியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இன்னும் சில முக்கியமான சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை சார், இந்த தேசிய சின்னங்கள் வந்து எப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது, இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா? உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புலி எப்போது தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்டது, 1973 அறிவிக்கப்பட்டது. மயில் எப்போது அறிவிக்கப்பட்டது, 1963 அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டோபேசிலை பாக்டீரியா இது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 2012 வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? கங்கை ஆறு 2008 அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அந்த யானை, சரிங்களா, அந்த யானை வந்து பார்த்தீங்கன்னா மற்றும் ஆற்று மூங்கில் ரெண்டுமே 2010 வந்து தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தா 1950. சரிங்களா? இந்த விஷயங்கள் நல்லா படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்த விராலி மலை வந்து எங்கே இருக்குது, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் கேட்கலாம். அப்படி இந்த கங்கை ஆறோட நீளம் கேட்கலாம். சரிங்களா? 2525 கிலோமீட்டர் இருக்குது. பிரம்மபுத்திராவோட நீளம் எவ்வளோ, 3848. இது மாதிரி டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. முக்கியமாக வந்து பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல்ஸ் எல்லாமே தெளிவாக படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்றிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 32 ஆர்டிகல் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 14வது ஆர்டிகல்லேருந்து 32 ஆர்டிகலும் தெளிவாக படிச்சு போங்க. அதில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின் மாட்டும். ஓகேங்களா? அது மாதிரி படிங்க. இந்த வயதுகள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த ஆளுநருடைய அதிகாரங்கள் என்ன, இந்த ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளுநர் வந்து யாரெல்லாம் நியமனம் பண்ணுவார், ஒரு மாநில தலைமை வழக்கறிஞர் நியமனம் பண்ணுவார். அடுத்து வந்து துணை வேந்தர்களை நியமனம் பண்ணுவார். மாநில தேர்தல் ஆணையரை நியமனம் பண்ணுவார். பிற நீதிபதிகள், மாவட்ட நீதிபதிகளை நியமனம் பண்ணுவார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் யாரை நியமனம் பண்ணுவார். இது வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு போங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஃபுல்லாகவே உங்களுக்காக ரிவிஷனுக்காக போடப்பட்ட ஒன்று தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நல்லா படிச்சிருக்காங்க. பார்த்தீங்களா? அது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே சார். நல்லா பண்ணுங்க. எக்ஸாம் டிசம்பர் 10 எக்ஸாம் வரும்போது நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் மைண்டடாக போய்ட்டு எக்ஸாம் பண்ணி ஒரு 65க்கு மேலே ஸ்கோர் பண்ணுற வேலையை பாருங்கள், 70க்கு. ஓகேங்களா? சரி, ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. பாய்.